ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமாம், ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமாம், அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம், அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம். நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆமாம், இவருக்கு நல்ல பேர் அப்படின்னு சொன்னால், இவருடைய உண்மையான பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் சொர்ணபானு அப்படின்னு பேர். அதாவது உலோகத்திலேயே அதிக விலை மதிப்புடைய தங்கம், அந்த தங்கத்தோட பேரைத்தான் இவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்த ராகு கேதுவாக மாறிட்டாங்க. அதாவது அமுதத்தை சாப்பிட வேண்டும் என்ற சபல புத்தியில் குறுக்கு வழியில் புகுந்து அந்த அமுதத்தை சாப்பிட்டதுனால தலை வேறு உடல் வேறாகி பரமேஸ்வரன் அதை சரி பண்ணி கொடுத்தாரு. இதை கேது பயிற்சி, அதாவது சிம்ம கேது பயிற்சியில் கொஞ்சம் விவரங்களாக சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ராகு தலையாக இருக்கிறது, கேது வாலாக இருக்கிறது. ரெண்டுமே ஒட்டுவது இல்லை. இவர் ஒரு இடத்துல இருப்பார், இவருக்கு ராகு ஒரு இடத்துல இருப்பார், இவருக்கு 180 டிகிரியில் தான் கேது இருப்பார். எப்பயுமே அப்படித்தான் இருப்பார். இவர் கொஞ்சம் நகண்டா அவர் கொஞ்சம் நகர்றார். இது தலை, அது வால். ட்ரகான்ஸ் ஹெட், ட்ரகான் ஸ்டைல். இப்போ ட்ரகான்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால், இப்போ மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி என்ன பலன்களை செய்ய போகின்றார்? கும்பத்தில் வந்திருக்கிற ராகு கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்ப ராசியில் இந்த ராகு பிரவேசம் ஆகின்றார். இந்த 18 வருஷம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கும்பம் என்பது காற்று ராசி. இந்த காற்று ராசியில் காற்றில் கலந்தாடும் கருநாகமாக சேர்ந்திருக்கின்றார். இவர் சராசரியாக 18 வருஷம். இப்போ இந்த பயிற்சி எப்படி அப்படின்னு சொன்னால் 18 வருஷம் 7 மாதம் 5 நாள். இதுக்கு பிறகு தான் இந்த ராகு கும்பத்துக்கு சேர்ந்திருக்கிறார். இப்போ கேதுவுக்கு என்ன உணவு, என்ன தானியம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே போல் ராகுவுக்கு என்ன தானியம். இப்போ இவங்க 2 பேருமே வேறு வேறு இடங்களில், இப்போ மகர ராசியை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வந்திருக்கிறாரு, 8ஆம் இடத்துல கேது இருப்பார். அப்போ 2, 8 இந்த தனித்தனியாக, அதுக்காகத்தான் தனித்தனியாக பலன்களை போடணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரே வீடியோவாக போடாமல் 8ஆம் இடத்துல உள்ள கேது என்ன பலனை கொடுப்பாரு, 2ஆம் இடத்துல உள்ள ராகு என்ன பலனை கொடுப்பார். 2 பேருக்குமே தன்மைகள்லாம் வித்தியாசம் நிறைய வந்துடும். தலைக்கு உண்டான தன்மை வேறு, வாலுக்கு உண்டான தன்மை வேறு. இப்போ 2 வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் தனித்தனியாக போடணுமே அப்படின்னு சொல்லி போட்டு, அதே போல் கேதுவுக்கு கொள் அப்படின்னு சொன்னால் ராகுவுக்கு உளுந்து. நம்ம அன்றாடம் இட்லி தோசைக்கு பயன்படுத்தக்கூடிய உளுந்தம் பருப்பு இருக்கு இல்லையா, உளுந்தம் பருப்புங்கிறத உளுந்தம் பயறு அப்படின்னு சொல்லுவோம். உளுந்தம் பயறு தான் இவருடைய தானியத்தில் இவர் உளுந்தில் இருக்கிறார். மலர் அப்படின்னு பார்த்தோம்னா மந்தாரை மலரில் இவர் இருக்கிறார். இவருக்கு ஈசன் கொடுத்த நட்சத்திரங்கள் ஒரு 3 நட்சத்திரங்களை கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னு சொன்னால் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த ராகு பகவான் சரக்கிரகமாக விளங்குகின்றார். இந்த திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் திருவாதிரையும் சுவாதியும் ஸ்ரீ நட்சத்திரம், சதயம் என்பது அலி நட்சத்திரம். ராகு பெண் கிரகம். நிறம் கருமை நிறமாக இருப்பார், உயரமாக இருப்பார், கருமை நிறமாக இருப்பார். உடலில் கணுக்கால் பாதங்களை குறிப்பிட ஆளுமை செய்யக்கூடியவர். நம்ம உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ஜாதகனுடைய உடம்பில் கணுக்கால் பாதங்களை ஆட்சி செய்கின்றார். இந்த பூமியில் எந்த நிலையில் இருக்கிறார்னா கருங்கல் அப்படிங்கிறதுல இவர் ஆளுமை செய்கின்றார். இவருடைய பாசை துலுக்கு பாசை, அந்நிய பாசைகள்,
கோமேதகத்தில் வந்து இவர் முழுமையாக நிறைந்திருக்கிறார். நான் நவரத்னங்களில் கோமேதகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சர்டானிக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாள். தேன் கலரில் இருக்கும். அந்த கல்லில் தான் இவர் உயிரோட்டம் இருக்கின்றது. வஸ்திரம் வந்து சித்திரங்களுடன் கூடிய கருமை நிறம். சித்திரங்கள் அதாவது படங்கள் அதில் வரையப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு படங்கள், மிருகத்தினுடைய படங்கள், விலங்கு, பறவைகள் இதனுடைய படங்களை வரையப்பட்ட கருமை நிறத்தை உடைய வஸ்திரங்கள். பொதுவாக இவருக்கு மறைவு வீடுகள் என்பது வந்து ஒரு ஜாதகத்தில் 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் மறைவு வீடுகளாக கருதப்படுகிறது. தூப தீபம் வந்து கடுகு, வாகனம் வந்து ஆடு, சமித்து வந்து அருகு, சுவை வந்து கைப்பூ. ராகு வந்து பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய கிரகமாக இருக்கின்றார். நாடி வந்து பித்த நாடி, திசை வந்து தென்மேற்கு, தேவதை வந்து காளி, துர்க்கை, கருமாரியம்மன். இந்த ராகு பகவானுடைய இதர குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். மறைந்திருந்து தாக்குதல் அப்படிங்கிறதுல அதாவது இவங்க ஏற்கனவே பழி தீர்ப்பதற்காக சூரிய சந்திராள்களுக்கு சபதத்தை ஏற்பட்டிருந்தாங்க. அதாவது சபதம் போட்டிருந்தாங்க. இந்த சபதத்தில் இவங்க ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்களை, சூரியனை பகல் நேரத்திலும் சந்திரனை முழு நிலவு சந்திரனை இரவு நேரத்திலும் மறைத்து அந்த பழி வாங்குகிறாங்க. அதாவது மறைத்து கேவலப்படுத்தி, அதாவது கேவலப்படுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து விஞ்ஞானத்தில் வந்து பூமியோடைய நிழல் சந்திரனுடைய நிழல் படுது, அதனால தான் அது மறையுது, அந்த நிழல் படுறதுனால அப்படின்னு சொல்கிறோம். நிழல் என்பதுவே இந்த ராகு என்ற கிரகம் தான். இவருக்கு பேரே ஷேடோ பிளானட் அப்படின்னு தான் பேர். அதாவது நிழல் கிரகம் அப்படின்னு தான் பேர். இருட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ராகுவுக்கு சொந்தமான வேலைகள். ஒரு ரூமை முழுக்க முழுக்க அடைச்சி ஒரு காற்று புகாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அந்த அதுக்குள்ளே வந்து ராகு ஆட்சி செய்கின்றார் அப்படின்னு தான் அர்த்தம். இவர் எந்த வீட்டுக்கு போய் இருந்தாலும் அந்த வீடு அவருக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டு விடும். அந்த சொந்தமாக ஆக்கப்பட்டு அந்த வீட்டுக்காரருடைய பலனை பூராமே, அந்த வீட்டுக்காரர் எங்கே இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்காரருடைய பலனை தானே எடுத்துக்கொள்வார். அதே போல் இவர் கூட ஏதாவது கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய வலிமையையும் இவர் ஏற்றுக்கொள்வார். பிடுங்கிக்கிடுவார். அவர் என்ன கொடுக்குறது இவர் பிடுங்கிடுவார். அதே போல் இந்த கிரகத்தை யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அந்த கிரகத்தினுடைய பலனை சேர்த்தே செய்வார். அப்படிப்பட்ட தன்மையெல்லாம், அதிகாரங்களை எல்லாம் பரமேஸ்வரன் இவருக்கு வழங்கி இருக்கிறார். ஆகையினால இவர் தைரியமாக புகுந்து விளையாடுவார். மக்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு பின்தொடர்ந்து சென்று அவர்களுக்கு நீயவே அந்த தீர்ப்பை கொடுக்கலாம். அதாவது நல்லதை செய்தால் நல்ல யோகத்தையும், கெட்டதை செய்தால் அதுக்குரிய தண்டனையும் நீயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பரமேஸ்வரன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆக இவங்க ராகு என்பது வந்து பழி தீர்க்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் பழி தீர்க்கக்கூடிய தன்மையை மேற்கொண்டவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து கோபத்தை உண்டாக்கி மனசை வேதனைப்பட வச்சாச்சுன்னா சில பேர் வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த ராகு வந்து அங்கே 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறைந்து காணப்படும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு தான் அந்த எண்ணம் தோன்றும். அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த காலத்தில் வந்து செய்த நல்லவைக்காக இந்த காலத்தில் அதை தவறான வழிகளுக்கு செய்வினை, செயற்பாட்டு வினைகள், ஏவல், பில்லி, சூனியங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இதை எப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ராகுவினுடைய தன்மையை வந்து முனிவர்கள், ரிஷிகள் இவங்க வந்து தன்னுடைய தவத்தை கலைத்துவிடக்கூடாது, மற்றவர்கள் மனிதர்களாலோ விலங்குகளாலோ தன்னுடைய தவத்திற்கு இடையூறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ராகு சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரத்தை படித்து அந்த தன்னை சுற்றி ஒரு வேலி போல அமைச்சிருப்பாங்க. அந்த வேலி அதாவது ஒரு டிஸ்டன்ஸுக்குள்ளே அமைச்சிருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் வந்து எந்த விலங்கோ எந்த மனிதனுமே வந்து இவரை வந்து தொந்தரவு பண்ண முடியாது. மீறி உள்ளே வந்தாங்கன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்தாங்கன்னு சொன்னால் இவர் பக்கம் அவங்க பாதுகாப்பாக ஆயிடுவாங்க. இவர் வந்து தூக்கிட்டு போகணும், இல்லை இவரை கெடுக்கணும், இவரை சலனப்பட வைக்கணும், ஏதாவது வார்த்தையை சொல்லி திட்டிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் சரி, அல்ல ஒரு மிருகங்கள் வந்து இவரை தூக்கி சாப்பிடணும்னு வந்தாலும் சரி, அது அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அவங்க அந்த விலங்கோ மனிதனோ நுழையும் போது அவங்க வசீகரிக்கப்பட்டு விடுவார். அந்த ரிஷிகள் எடுத்துக்கொண்ட அந்த உபதேசத்தின்படி, அந்த மந்திரங்களின்படி வசீகரிக்கப்பட்டு அமைதி ஆயிடுவாங்க.
இப்படி நல்லதுக்காக செய்யப்பட்ட அந்த மந்திரங்களை பிற்காலத்தில் வந்தவர்கள் அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு தனக்கு ஒரு பெண் வேணும், அந்த பெண்ணை எப்படியாவது அடைந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறுதலாக பயன்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் செய்ய கற்றுக்கொண்டு விட்டார்கள். அல்லது ஒரு குடும்பத்தை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த மந்திரங்களை பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அதான் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பில்லி சூனியம் ஏவப்பட்டிருக்கு. அதனால் குடும்பத்தில் வேறு ஜாதகத்தை தசாபுத்தியெல்லாம் சிறப்பாக இருக்குது, ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அதிலிருந்து உங்களுடைய கஷ்டங்கள் தொடங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக சரியாக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கெட்ட எண்ணத்தோடும் இப்போ எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அதாவது பொண்ணை வசீகரம் பண்ணுறதுக்காகவே நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். தனக்கு அதாவது கிடைக்க வேணும். அந்த ராகு கேது சொர்ணபான் அப்படித்தான் சபதம், அதாவது சபலத்தில் தான் அந்த அமுதத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. அதே போல் அந்த சபலம், பெண்ணை பார்க்கும்போது அந்த சபலம் தட்டுப்படுது. அவளை எப்படியும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு குறுக்கு வழியை கையாண்டு அந்த பெண்ணை அனுபவிப்பதற்காக செய்கிறாங்க. இன்னும் சில பேர் கூடவே இருந்துக்கிட்டு சாப்பாட்டில் எந்தையாவது போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மருந்து, அதுக்கு மருந்தீடு அப்படின்னு சொல்லி இருக்குது, அந்த மருந்தீடை உள்ளே போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பெண் சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவனையே ஏங்கி ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் செய்து இதன் மூலமாக குடும்பத்தை கெடுத்து கொண்டு செய்வதற்கும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அந்த சில இது மந்திரவாதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பு வஸ்திரம், அந்த கருப்பு வஸ்திரத்தில் இந்த விலங்கினங்கள் கடூரமான விலங்கினங்களுடைய படம் தான் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட படமுடைய அந்த கருப்பு வஸ்திரத்தை தான் அவர் கெட்டிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் காளி அப்படின்னு சொல்லி காளி முதல்ல துதிபாடி, அந்த தேவதையை துதிபாடி அந்த வரத்தை வாங்குவதற்கு தயாராக இருப்பாங்க. அந்த வரத்தை வாங்கி கெட்ட வழிகளில் ஈடுபடுவதற்காக செய்கிறாங்க. இப்படியெல்லாம் கூட நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி செய்தவர்கள் அந்த யாருக்காக செய்தார்களோ அவங்களும் பாழாகி அது பின்ன இவங்களுக்கும் இவங்களுடைய சந்ததி கெட்டு போயிடும். இப்படி செஞ்சு இவங்க அப்படி நம்ம செஞ்சுட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லி இருந்தாலும் இவர்களுடைய சந்ததி ஒன்றுமில்லாமல் போயிடும். அதாவது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமணம் நடக்காமலே போய்கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களில் எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். எல்லாம் இருக்கும், சகலமும் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், வரவுக்கு பஞ்சம் இருக்காது, ஆனால் நோய் நொடிகளோடு சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை தொக்கம் எடுத்தல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கணக்கீடு இருக்குது. இந்த மருந்து இப்படி செஞ்சு வச்சு பாழா போனவங்களை அந்த தொக்கம் நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சித்தர்கள் காட்டிய வழிகளின்படி அதுக்கு உண்டான சில மருந்துகளை தயாரித்து அதன் மூலமாக கொடுக்கப்பட்டு அதனுடைய இதை கழிவை வெளியேற்றது. இப்படிலாம் மருந்து சாப்பிட்டவங்க உடல் இறைப்பை எல்லாம் புண்ணாகி ரொம்ப அது அந்த மருந்து இந்த வசியத்தை உண்டாக்கி விட்டுரும். அதே போல் அந்த மருந்து செப்டிக் ஆகி உள்ளே தான் இருக்கும். அந்த நாளாக 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 கல்லீரல் மண்ணீரல் இவைகளை எல்லாம் கெடுத்து பாழாக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் டாக்டர்களுக்கு என்னன்னு பார்த்தாங்கன்னா எல்லாம் நல்லா தானே இருக்குது, ஒன்றும் இதெல்லாம் காட்டி கொடுக்காரு. அந்த டாக்டர் மருத்துவர்களுக்கே காட்டி கொடுக்காம தான் உள்ளே இருக்கும் அந்த மருந்து. அப்படிப்பட்ட சில இதுகள்லாம் இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவும் அந்த காலத்தில் நிறைய நடந்துருச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை. அது பழைய காலத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்க செய்வதற்கு இந்த ராகு தான் அதிபதியாக விளங்குகின்றார். நல்ல தேவதை, இவருடைய அதிதேவதை என்பது காளி என்ற தேவதை தான் இவருக்கு, இந்த ராகுவுக்கு அதிதேவதை. பிரத்யதி தேவதையாக துர்க்கையாகவும் முதன்மை தேவதையாக கருமாரியம்மனும் விளங்குகிறார்கள். ஆக கருமாரியம்மன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ராகுவுக்கு. இந்த ராகுவை குளிர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கருமாரியம்மன்கிட்ட போய் முறையீடு செய்யலாம். அந்த கருமாரியம்மன் மொத்தத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. அவர் அந்த கருமாரியம்மன் அருள் செய்தால் அந்த தீவினைகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறலாம். இதுவரை ராகுவினுடைய பொதுவான சில குணங்களை சுருக்கமாக பார்த்துருக்குறோம். அதை நிறையா பேசணும்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்குது. அவைகள்லாம் தனியாகத்தான் வீடியோ போடணும். இப்போ அடுத்தபடியாக இவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட என்னென்ன இதுகள் எல்லாம் இவர் ஆளுமை செய்கின்றார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். தொழில்களை பொறுத்த மட்டில் மருந்துகள், அந்த ஆராய்ச்சியாளர்கள் மருந்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுதல், அதே போல் தொலைபேசி சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில்கள், மின்சாரம்,
விமான நிறுவனங்கள், விமான போக்குவரத்து இவைகள் எல்லாம் இவர் தான் ஆளுமை செய்கின்றார். அதே போல் ஆராய்ச்சி, எந்த வகையானாலும் ஒரு ஆராய்ச்சி தன்மையை எடுத்துக்கொள்ள ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ராகு பக்கபலமாக இருப்பார். ஊக வணிகர்கள், வழக்கறிஞர்கள், அதுபோக அறிஞர்கள், தத்துவ மேதைகள் இவர்களுக்கெல்லாம் இந்த ராகு பலமாக இருக்க வேண்டும். அதே போல் கணினிகள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதெல்லாம், மின்னணுவியல், அணு கதிர்கள் இவைகளுக்கெல்லாம் இந்த ராகு ஃபுல் பவரோடு இருந்தால் தான் அதில் இவங்க ஆராய்ச்சி செய்து வெற்றி காண முடியும். ஒழுங்கற்ற மற்றும் கொடூரமான இயல்புகளின் தொழில் அப்படின்னு சில தொழில்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தொழிலுக்கும் இவர் தான் அதிபதியாக விளங்குகின்றார். கழிவு நீர், எலும்பு ஆலைகள், மறைத்தல் மற்றும் தோள்கள், மந்திரம் இவைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவானே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்த ராகு சம்பந்தப்பட்டு இருந்தால்தான் அந்த தொழில் அவங்க பண்ண முடியும். அதே போல் சில இடங்களில் துர்நாற்றம் வீசக்கூடிய அழுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இந்த ராகு அந்த இடத்துல வீரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரியான இடத்துல இல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். அடிப்படை வேலை, அது அடியாட்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அடியாட்களுக்கு அந்த ராகு தான் சப்போர்ட்டில் இருக்கிறார். அந்த ராகு சப்போர்ட்டாக இருப்பார். இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் அந்த அடியாள் அப்படிங்கிற கணக்கில் அவங்களுக்கு பேர் கிடைக்கும். துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக இருக்கும். அதே போல் சர்ப்பம் பிடிப்பவர்கள், அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழல் ஊதி அந்த சர்ப்பத்தை கட்டுப்படுத்தி அதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ராகு தான் அந்த பலமாக இருக்கின்றார். அதே போல் வன விலங்கு அலுவலர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வனத்தில் அதிகாரிகள், அந்த சைடில் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைச்சிருக்கும். காட்டு சம்பந்தப்பட்ட வன இலாகா துறை அவங்களுக்கெல்லாம் படிப்பெல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ராகு நல்ல பலத்தோடு இருக்கணும். நல்ல இடத்துல நல்ல பலத்தோடு இருக்கும் பட்சத்தில் அந்த வன இலாகா சம்பந்தப்பட்ட வனத்துறையில் இவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் ரொம்ப ரொம்ப உச்சபட்சத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. அந்த ஐஏ என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு, அந்த மாதிரி அந்த படிப்பை படிப்பாங்க. பெரிய படிப்பெல்லாம் அவங்களுக்கு படிக்கக்கூடிய வகை அது உண்டு செய்யும். அதே போல் இறைச்சி கடை வச்சுருக்காங்க இல்லையா, ஆடு கோழி இதெல்லாம் வச்சு விற்கக்கூடியவர்கள், அதை சம்மந்தப்பட்டதாக பெரிய நிறுவனமாக வச்சு பல ஊர்களுக்கும் அனுப்பி அதில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ராகு ரொம்ப கெட்டியாக வலிமையாக இருந்தால்தான் அதை செய்ய முடியும். இறைச்சி கடையில் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா ராகு அங்கே அட்டாக் ஆகியிருக்கிறார். அட்டாக் ஆகி அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக அங்கே விட்டுருவார். அதே ராகு ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தார், அதாவது முழுக்க பலத்தோடு இருந்தார்னு சொன்னால் அவர் முதலாளியாக இருப்பார். அவர் முதலாளியாக இருப்பார். இந்த தொழிலை வச்சுட்டு வேலைக்காரங்களை வச்சுட்டு அவர் ஜம்முன்னு உட்காந்துருப்பார். பணம் பூராமே அவர் வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கும். இடத்துக்கு இவர் வரணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படிப்பட்டவருடைய ஜாதகங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது அந்த ராகு உச்ச பலத்தோடு இருப்பார். எந்த இடத்துலையும் அவர் குறையில்லாத 100க்கு 100% அவருக்கு ஃபுல் பவரில் இருப்பார். அப்படிப்பட்ட யோகமாக இருக்கும். அதே போல் அந்த ஆஸ்பத்திரியில் பிணவரைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பாதுகாப்பதற்காக 2 பேர் அங்கே நியமிச்சிருப்பாங்க. 2 பேர் டியூட்டி மாறி மாறி வருவாங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ராகுவினுடைய 10ஆம் இடத்துல அந்த ராகுவினுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தவாறு அந்த டிகிரி அஸ்டாம்ஸை பார்க்கும்போது இந்த மாதிரி தொழில் தான் அவன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அவரது அரசாங்க உத்தியோகமாச்சே, வேற விட முடியாதே அப்படின்னு சொல்லி அந்த வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் ராகுவின் சம்பந்தம் அதில் இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மல்யுத்தம் செய்கிறாங்க இல்லையா, வெளிநாடுகளில் நிறைய மல்யுத்தம் நடக்கும். நம்ம நாட்டில் அந்த காலத்தில் நடந்துச்சு, இதுதான் இப்போ வெளிநாட்டுக்கு பரவி போயிடுச்சு. இந்த மல்யுத்த வீரர்களுக்கு ராகு ஃபுல் பவரோடு இருப்பார். அந்த பவரில் இருந்தால் தான் அந்த மல்யுத்தத்துக்கே அவங்க தயாராக முடியும். மல்யுத்தம் என்பது வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டில் ஒன்று முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் மல்யுத்தம். அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியதற்கு ராகு சிறப்பாக இருக்கணும் அவருடைய ஜாதகத்தில். அதே போல் ஒருத்தர் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தான் அதுக்கு பொறுப்பு. வெளியே தெரியாது, அதை உள்குத்து உள்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கடா அடிச்சடி இடமே தெரியலடா அப்படிம்பாங்க. எல்லாம் உள்குத்தியா அப்படிம்பாங்க. அடித்த அடி வெளியே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ள பாகங்கள்லாம் வலி வேதனை தாங்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கு ராகு தான் பொறுப்பு. இன்னும் சில பேர் ஏதாவது போக்குவரத்தில் பைக்கில் ஏதோ கீழே விழுந்துருந்தாங்கன்னு வச்சு கொடுமே, கீழே விழுந்து ஏதாவது எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்சர் ஆனது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு காயமே எதுவுமே இருக்காது.
அந்த உள்ளுக்குள்ளே உடைஞ்சிருக்கும். அந்த இடத்துல உடைஞ்ச இடத்துல அது எலும்பு உடைஞ்ச இடத்துல வந்து பொம்முன்னு வீங்கி இருக்கும். அந்த நீர் கோர்த்து வீங்கிடும். இதை வந்து வெளியே இருந்து வீக்கத்தை தான் பார்க்க முடியும் தவிர உடஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடியும். டாக்டர் பார்த்தோன்னே சொல்லிடுவார், அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்ற. எக்ஸ்ரே எடுப்பவர்களுக்கும் இந்த ராகு தான் அங்கே ஆதிக்கமாக விளங்குகின்றார். ஆக சனி இந்த செவ்வாய்ங்கிறவங்க என்னன்னு சொன்னால் இவங்கள முரட்டுத்தனமான குணம் உடையவங்க தான். இவங்க அடிச்சாச்சுன்னு சொன்னால் ரத்த காயத்தோடு வெளியே வருவாங்க. செவ்வாயெல்லாம் ரத்தத்தை ருசி பார்க்காம விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அட்டாக் பண்ணுவார். சனியும் அதே போல் அடித்து பெண்டை துவைச்சு எடுத்துருவார் சனி. இந்த மாதிரி முரட்டுத்தனமான கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும். இவங்க அடித்தா வெளியே தெரியும், ராகு அடித்தா வெளியே தெரியாது. இதுதான் ஒரு ஜாதகனுக்கு 8ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது எப்படியும் கீழே விழுந்தே ஆகணும் வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அப்படி விழுந்தாங்கன்னு சொன்னால் எலும்பு முறிவு ஏற்படலாம், பட்சி வெளியே தெரியாது. இதுக்கு சித்த வைத்திய முறையில் வந்து இதுக்கு எதிர்ப்பதமாக அவங்க வேலை செஞ்சு ஓப்பன் பண்ணாமல் அந்த எலும்பை ஒட்ட வச்சு ஒரு அந்த கால் மேலேயே கை மேலேயே அந்த பசையை தடவி ஒரு நல்ல தைலத்தை தடவுனாங்கன்னு சொன்னால் ஒரு தடவை தான் தைலம், அவ்வளோதான். தடவி ஒரு கட்டு போட்டு விட்டாச்சுன்னா 3 மாதத்தில் அது ஒட்டிக்கணும், சரியாக போயிடும். இதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சித்த வைத்தியத்தில் அதெல்லாம் அந்த சித்தர்கள் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கும் இந்த ராகுதான் அங்கே பொறுப்பாக ஆகின்றார். நல்லதுக்கும் அந்த ராகுதான், கெட்டதுக்கும் அந்த ராகுதான். கெட்டதை செய்ததை சரி பண்ணுவதற்கும் அந்த ராகுதான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். ஆக இப்படியெல்லாம் ராகுவினுடைய கடமைகள் அப்படி விளையாடி கொண்டு இருக்கின்றது. அதே போல் நவீனமாக இந்த நுண்கிருமிகள் ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா, நுண்கிருமிகள் லேப்னு போட்டிருப்பாங்க. அதில் வேலை செய்யக்கூடியவங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்தோம்னா ராகு வந்து பக்காவாக இருப்பார், அவ்வளவு சிறப்பாக இருப்பார். அவங்களுக்கு கௌரவமான போஸ்டிங். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்குற நுண்கிருமிகளை ஆராய்ச்சி பண்ணுறது பக்க பலத்தோட சப்போர்ட்டில் பண்ணிக்கிட்டு தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா நுண்கிருமிகள் வந்து இவங்கள தாய்க்கிறக்கூடாதுல்ல, அந்த மாதிரி. அதே போல் அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ராகு தான் அதுக்கு பொறுப்பாகின்றார். மனோநிலை ஏதாவது சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியாகி மூளை வந்து பேரதிர்ச்சிக்குள்ளாகும் பொழுது அந்த பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடியவன் இந்த ராகு. இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அவங்க இந்த ராகு தான் செய்கிறாரு. உடலில் எரியும் உணவு, செயற்கை விஷம் கண்டறிய கடின, இந்த மாதிரி இப்படிப்பட்ட இதற்கெல்லாம் இவர் தான் ராகு ஆதிபத்தியம் வைக்கின்றார். கடினமான நோய்கள் மற்றும் சுவாச கோளாறு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ராகு தான் அதுக்கு அங்கே வீக்காக இருப்பார். அப்படி வீக்காக இருக்கும் பொழுது அவருடைய தசாபுத்தியில் இந்த மாதிரி நோய் நொடிகளை எல்லாம் உண்டாக்கி கொடுத்துருவார். இவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது கல்லீரல், மண்ணீரல், அட்ரினல் சுரப்பிகள், இவை சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது. இதில் தான் அதிகமாக அட்டாக் பண்ணுவார். இந்த சில பேருக்கு வந்து தண்ணி பிடிக்காமல் அந்த ஸ்டோன் உருவாயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் இல்லாமல் இருக்க முடியாது, ஸ்டோன் இருக்கணும், குறிப்பிட்ட அளவு இருக்கணும். அதுக்கு மேலே அந்த ஸ்டோன் வளரும் பொழுது தான் அந்த நோய் உண்டாகிறது. அப்போ வயிறு பகுதியை பாதிச்சிடும். வயிற்றுப்பகுதியில் தான் ஒர்க் ஷாப்பே இருக்குது. வயிற்று சம்மந்தப்பட்ட ஒர்க் ஷாப்புறம் வயிற்றுப்பகுதியில் தான் இருக்குது. அவைகளில் வந்து இவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆகையினால் அந்த கல்ஃப் லேடர், அதே போல் சிறுநீரக கற்கள், இவைகளெல்லாம் அந்த தாக்குதல் கொடுப்பது ராகு சிறப்பாக இல்லை என்றால் அதை கொடுக்கும். இப்படிப்பட்டதாக அவர் நோய் நொடிகளை அவர் உண்டாக்கக்கூடியவர். அதே போல் இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் இவர் பாண்டித்தியம் பெற்ற ராகு வல்லமை பெற்றவர்கள் தான் இதில் ஆராய்ச்சி தன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஷார்ப் மைண்டு உடையவர்கள். இந்த ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் ஷார்ப் மைண்டு இருக்கும். குறிப்பாக பிறவி ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடத்துல ராகு உச்சம் பெற்றிருந்தால், அல்லையில் 5ஆம் இடத்துல ராகு நீசம் பெற்றிருந்தால் அந்த மாதிரி ஷார்ப் மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். அதை 5ஆம் இடத்தோன் வந்து பலம் பெற வேண்டும். பலம் பெற்று இருக்கும் பொழுது 100க்கு 100 பங்கு பலத்தை கொடுப்பார்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் எப்படி இருக்கும், ஆராய்ச்சி தன்மையில் இருக்கும். அவங்க வந்து சிஐடி லாகாவில் பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்படிப்பட்டதாக இருக்கும். அதான் அந்த ராகு சம்பந்தப்பட்ட இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து அந்த பெரிய பெரிய கண்டுபிடிக்க முடியாத கேஸ்களெல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய சாதனையாளர்களாக காட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் பதவி உயர்ந்து கொண்டே வரும். ஒற்றற்படை தலைவன் அப்படிங்கிறதான் ராகுவே. ஒற்றற்படை தலைவன் அப்படிங்கிறது தான் தேவலோக சபையில் சூரிய சந்திராள்கள் சபையில் வந்து இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒற்றற்படை தலைவர்களாக இருக்கின்றார்கள். ஒருத்தர் வந்து பழைய துணிமணிகள், பழைய புஸ்தகங்கள் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு வந்து இந்த மாதிரி 9ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இல்லை 1ஆம் இடத்துலையோ இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணும். அவங்க வந்து என்னதான் கிழிச்சு போயிருந்தாலும் சரி அதை தான் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க.
அப்படிப்பட்ட தன்மை அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ ராகுவினுடைய தன்மைகளை இதையும் கொஞ்சம் காரகத்துவங்களை சுருக்கமாக பார்த்துட்டோம். இனி பலாபலன்களுக்குள்ள போகலாம். இந்த 18 ஆண்டுகளுக்கு சராசரியாக 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வருவார். கும்பம் என்பது காற்று ராசி. அதாவது கும்பம் என்பது ஒரு நிலையற்ற சலனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசியில் அமர்கின்றதனால் இந்த மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு, அதுவும் சனியினுடைய வீடு தான், நீங்கள் பிறந்ததும் சனியினுடைய வீடு தான். உங்கள் வீடு தண்ணீரும் வெட்டையும் கலந்த வீடு. அவங்க வீடு அந்த கும்பம் என்பது காற்று, முழுவதும் காற்றில் நிறைந்த வீடு. அதில் இந்த கருநாகம் அசைந்தாடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கணக்கு. அப்படிப்பட்ட ராகு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். இந்த காட்டத்தில் 18 வருஷம் 7 மாதம் கழித்து வந்திருக்கிறார். ஆக இப்போ என்ன பலாபலங்களை தரப்போகின்றார், இவர் எப்போ பயிற்சி ஆகின்றார் அப்படிங்கிறது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 26/4/2025 சனிக்கிழமை இரவு சமயம் 7:52 அளவில் மீனத்தில் இருந்து வந்த ராகு கும்பத்திற்கும், அதே போல கன்னியில் இருந்து வந்த கேது சிம்மத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். இவங்க பயிற்சியில் கேதுவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ராகு மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசி நாயகனோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால, இப்போ பலாபலங்களை ஸ்டார்ட் பண்ணுறோம். சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பணத்துக்கு பஞ்சத்தை கொடுக்க மாட்டார். எப்பயுமே தனஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாங்கன்னா, கேதுவை விட ராகு பணத்தை வாரி, வருமானத்தை வாரி கொண்டு சேர்ப்பார். அதை ரெஃப்ளெக்ஷன் பண்ணுவார். அதாவது அந்த இடத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுவார். அவர் என்னமோ நிழல் கிரகம்தான். நிழல் கிரகம் 2ஆம் இடத்தை பிளாக் பண்ணிடுவார். அந்த பிளாக் பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தினுடைய தன்மையை பன்மடங்கு அதிகரித்து காட்டி விடுவார். அந்த இருட்டில் இருந்தே இப்படி செய்கிறாருன்னா ஒளி கொடுத்தா என்ன அளவு தாங்குமா, அப்படிப்பட்டதாக இருக்கும். சனியும் தனஸ்தானாதிபதி சனியும் அங்கே தான் இருக்கிறார். 1, 2க்கு உடைய சனி அங்கே தான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி நடைபெறுகின்றது. அதுவரையிலும் இவர் 2ஆம் இடத்துல தான் சனி இருக்கின்றார். இந்த சனியோடு இந்த ராகு சேர்ந்திருக்கின்றார். இந்த சேர்க்கை என்பது உங்களுக்கு வருமானம் இதுவரைக்கும் ரொம்ப தடைபட்டு போயிருந்தாலும் வருமானம் இனி தடையில்லாத வருமானம் இருக்கும். அதே போல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வராமல் கிடக்குதோ அந்த பணமெல்லாம் கேட்டு உங்களுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. அதாவது சில பேர் கேட்காமலே கொண்டு கொடுப்பாங்க, சில பேர் கேட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. தன வசதி கண்டிப்பாக பெருகும். தன வசதி பெருகுனதுக்கு அப்புறம் வேற எந்த சிக்கலும் இல்லையா, இது எதுக்கு அப்புறம் மற்ற ஜோசியமே பார்க்கவே வேண்டியில்லை, பணம் பெருத்து விட்டால் போதுமே அப்படின்னு நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. இல்லை, மற்றதெல்லாம் இருக்குது. இல்லை, பணம் பெருகிவிட்டால் சும்மா இருக்க மாட்டோம்ல. நம்ம பல துறைகளில் ஈடுபடுவோம், செய்வோம், சாகசத்தை புரிய வேண்டும் என்று எல்லாம் கணக்கு பண்ணுவோம். ஆக அந்த உற்றார் உறவினர்களிடையே சண்டை சச்சரவு என்பது தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்டதாக வரும். பணம் வந்துருச்சுன்னு ரொம்ப ஆடுறியோ அப்படிம்பாங்க சில பேர். அந்த சொந்தக்காரங்களே பேசுவாங்க. ஏன்னா சனி எங்கள் கூட தான் இருக்கிறார். அந்த வீட்டுக்கு 8ஆம் வீடு, அந்த வீட்டுக்கு 8ஆம் வீடு என்பது கன்னி வீடு. அந்த கன்னி வீடு அப்படிங்கிறதுனால அந்த சொந்த பந்தங்கள் என்பது கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க, சும்மாவும் இருக்க மாட்டாங்க. நம்ம திரும்ப அவங்கள பற்றி பேசவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வழங்கும். பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும். வரவு செலவுக்காக, அதாவது தொழில் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ அடிக்கடி சஞ்சாரம், அதாவது பிரயாணம் அடிக்கடி ஏற்படும். அந்த பிரயாணத்தில் கொடுக்கல் வாங்கல் சில இடங்களில் சண்டை சச்சரவெல்லாம் வந்துடும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் குதர்க்கமாக இல்லாமல் அடக்கி வாசிக்க வேண்டும். ஏனென்றால் முதல்ல வியாபாரம் முக்கியம்தான். அதுக்காக வார்த்தையை விட்டு விடக்கூடாது இல்லையா? வார்த்தையை விட்டு விடாமல் இருந்தால்தான் கடைசி வரைக்கும் நாம் ஜெயிக்க முடியும். ஆகையினால
அந்த பிரச்சனையை உருவாக்குவது உங்களுடைய நாக்கு என்பது சில சமயங்களில் வேகமான வார்த்தைகள், கோபத்தில் எடுக்கும் முடிவு தவறுதலாக இருக்கும். அவசரமாக அந்த கோபத்தை கொண்டு வந்து பேசும்போது திருமால் வந்து ஜடார்னு கதாயத்தை தூக்கி டம்னு போட்டார் இல்லையா, அது போல் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன ஏதுன்னு யோசித்து பார்க்கணும், அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, அமிர்தத்தை குடிச்சிட்டான் குடிக்கலையான்னு தெரியாத அளவுக்கு டம்னு போட்டார். அவன் அமிர்தத்தை குடிச்சிட்டான், தலை துண்டா போச்சு. அதுக்கப்புறம் குய்யோ முறையும் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் துடிக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையாக ஆயிடக்கூடாது. ஆகையினால வார்த்தைகளை எப்பொழுதுமே கொட்டிவிடக்கூடாது. கொட்டிவிட்டால், சில்லறைகளை கொட்டிவிட்டால் அள்ளி விடலாம், வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அள்ளிவிட முடியாது. ஆகையினால கவனம், பேச்சில் கவனம் வேண்டும். இது போக அந்த 2ஆம் இடத்துல உள்ள ராகு வந்து சின்ன வீடை உருவாக்கி விடுவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு. சனி அங்கே இருந்தால் எப்படி செய்வாரோ அதைத்தான் ராகுவும் செய்வார். சனி என்ன பலன்களை எல்லாம் கொடுக்கிறாரோ அதைத்தான் ராகுவும் கொடுப்பார். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க ஐயா. ஏற்கனவே மகர ராசிக்காரர்களுக்கு துணை கலஸ்திரம், துணை கலஸ்திரம், இதர கலஸ்திரம்னு சொல்லி இருந்துச்சு. இந்த கணக்கில் இப்போ ராகு வந்து செட்டப்பாக வந்து சேர்ந்திருக்கிறாரு. இவங்க சனி ராகு 2 பேரும் ஒன்று கூடி இருக்காங்க ஐயா, ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்போ இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு அந்த பெண் சகவாசங்கள் வந்து மேலும் மேலும் வளரத் தொடங்குவதாக இதை தெரியுது. இப்படி வளரும் பொழுது அந்த கட்டிய மனைவி சும்மா இருக்க மாட்டாள்ல, சண்டைக்கு வருவான். இது குடும்ப சண்டைகள் உருவாகும். ஆகையினால இவைகளெல்லாம் போகாமல் அதை தவிர்த்து இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நடத்துவது நல்லது. என்னுடைய யோசனை வந்து அதுதான். ஏன்னா புதுசாக எல்லாம் வரத்தான் செய்வாங்க. அதுவும் பணம் வரவுகள் கூட 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 இல்லாத தோழமை நட்பெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆகையினால எது ஆகும் எது ஆகாது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து தனக்கு தேவையான நல்லவைகளை எடுத்துக்கொண்டு கெட்டவைகளை விலக்கி வைப்பது தான் அறிவுடைமையான செயலாகும். அப்போ ராகுவே இப்படி வந்திருக்கிறார்ல, நான் அப்படித்தானே போவேன் அப்படின்னு போகக்கூடாது. அதுதான் தப்பு. ராகு இப்படி போகிறாரு, அப்படி வந்து செய்தி வருதுன்னா நம்ம அதுக்கு தகுந்தபடி எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து குடும்பத்தை நம்ம வந்து கௌரவமாக கொண்டு செலுத்தக்கூடிய ஆதிக்கம் நம்ம கையில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக போக வேண்டும். போகிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணை தொடர்பு கிடைச்சதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருந்து அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். ஏன்னா பின்னால் நீங்கள் ஒரு பெரிய குடும்பஸ்தன், ஒரு பெரிய தலைவராகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய செருக்கு பண வருமானம் எல்லாம் கூடிக்கொண்டே போகக்கூடிய தன்மை வருது. அப்போ அந்த கூடுதமான பணம் செருக்கு உடைய குடும்பமாக ஒரு பெரிய குடும்பமாக வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது இந்த சின்ன சின்ன இடையூறுகள் வந்து உங்களோட கௌரவத்தை பாதிக்கக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த 2ஆம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கின்ற ராகுவை வந்து செவ்வாயும் ஏற்கனவே இந்த சனியையும் ராகுவையும் பார்த்துருக்கிறாரு. நீசம் அடைந்த செவ்வாய். அது போக ஒரு 15 நாள் கழித்து, இந்த ராகு கேது பயிற்சியானதுக்கு 15 நாள் கழித்து அந்த குரு பயிற்சி நடைபெறுகின்றது. அந்த குரு பெயர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சனியையும் ராகுவையும் குரு பார்வையிடுவார். இந்த குரு பார்த்த சனி கோடி நன்மையை தருவார் என்று சொன்னால், குரு பார்த்த ராகு 10,000 கோடி பொன்களை அள்ளி கொடுப்பார். அவ்வளவு யோகத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க வல்லவராக வருகின்றார் இந்த கும்பராகு. இந்த கும்பராகு வந்து சாதாரணமானதல்ல. அந்த காற்று அப்படின்னு சொன்னால், காற்றுனா என்ன? ஃப்ளைட்டில் நீங்கள் அதிக வெளிநாட்டுக்கெல்லாம் பறந்து போய் பணம் வசூல் செய்தோ அங்கே தொழில் நிலைநாட்டவோ வியாபாரத்தை செய்யவோ அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொண்டு வந்து கொடுக்க போகின்றார் இந்த கும்பராகு. ஆகையினால இந்த கும்பராகினால் உங்களுக்கு 90% அதிக யோகம், வல்லமை பெற்ற யோகத்தை கொடுப்பார். வேலையில்லாமல் இருந்து கஷ்டப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தொழில் நுணுக்கத்தோடு கூடிய ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். நீங்கள் அந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ அப்படிப்பட்ட நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல லக்கு. நம்ம இனத்தை பாஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தான் லக்கு தேடி வரும். ஃபஸ்ட்டு தபாலே உங்களுக்கு தான் வந்திருக்கும். என்னடா இது, நான் சரியாக எழுதுன்னு நினச்சேன், கடைசியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சியா, நம்ம அடித்த அடி வந்து ஆண்டவனுக்கு கேட்டுருச்சு அப்படிங்கிறது போல் அந்த மாதிரி இருக்கும். ஆண்டவனுக்கு கேட்டுச்சு இல்லையா, அரசாங்கத்துக்கு கேட்டுருச்சு அப்படின்னு வடிவேலு சொல்வார்ல, அது போல் திடீரென்று வேலை தேடி வந்து உங்களை அதிசயத்தில் ஆழ்த்தும். அப்படிப்பட்ட யோகமெல்லாம் மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த கும்பராகு வழங்கப் போகின்றார்.
சரி, உத்தியோகத்தில் சாதாரண உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குது என்பதை திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் சந்தர்ப்பம் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தினால் உங்களுக்குள்ளே உள்ள அந்த தகுதிகள் வெளிப்படும், திறமைகள் வெளிப்படும். இதுவரையிலும் மூடி மறைத்து வைக்கப்பட்ட திறமைகள் அத்தனையும் வெளிக்கொணரச் செய்வார் இந்த கும்பராகு. அதன் மூலமாக மணிமகுடம் சுட்டி மகிழ்வார் உங்களை. அரசாங்கம் உங்களை மதிக்கும், மரியாதை கொடுக்கும், பரிசு தொகை கொடுக்கும், மணிமங்கலம் கொடுக்கும். அப்படிப்பட்ட யோகத்தை அள்ளி கொண்டு சேர்க்க கும்பராகு உங்களுக்கு. ஆக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த பயமும் கிடையாது. முக்கியமாக தனச்செருக்கு கண்டிப்பாக கொடுப்பார். பண வலிமை நிறைய கிடைக்கும். என்ன, இடையில சில மறதிகள் உங்களுக்கு உண்டாகும். என்னென்ன, செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, சனியும் ராகுவும் சேர்ந்து செவ்வாயும் பார்க்குறார். செவ்வாய் பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையோ உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையோ முக்கியமாக 1 லட்ச ரூபாய் யாரோ கொடுத்துருப்பாங்க, அந்த ரூபாயை வச்சுருப்பீங்க, எடுத்து வர திரும்ப மறந்து போயிடுவீங்க. அந்த பணம் அங்கேயே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, வேறு யாரோ தன் பையன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் 2 நாள் கழித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே பணம் இருக்குது. யார்கிட்ட எங்கே எடுத்தோம் ஏதை எடுத்தோம்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது, அதில் அட்ரஸ் இல்லாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்படியான சில சம்பவங்கள் நடந்துவிடும். சில நேரங்களில் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, 500 ரூபா தாளை கொடுத்து சரக்கு வாங்குவோம், 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான், நீங்கள் 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதில் 300 ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மறதி ஏற்படக்கூடிய தன்மையும் உண்டு. சில சமயங்களில் வீட்டில் வச்சிருக்கிற பொருள் காணாமல் போவதற்கும் ஒரு அறிகுறிகள் உண்டு. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. குறுப்பார்வை வந்துடுது. முதல் 15 நாளைக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் குறுப்பார்வை வந்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும், எல்லாமே வெற்றியாகும். நீங்கள் உங்களுடைய புகழை தடுப்பதற்கு சில பேர் முயற்சிப்பார்கள், அந்த இதெல்லாம் அடிபட்டு போயிடும். அந்த முதல் 15 நாளைக்கு குறுப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தபடியாக இனி சனியோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால தன் நிலைமை உயர் ரெஃப்ளெக்ஷன் செய்வார்னு சொன்னார் இல்லையா, தனது நிலை, உங்களுடைய நிலைமை அடிமட்டத்தில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நிலைமை உயர்த்தி காட்டுவார். மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எப்பயுமே உழைப்பதில் ரொம்ப கெட்டிக்காரங்க. உங்கள் உழைப்பை நீங்கள் 25% தான் அனுபவிப்பீங்க, 75% சுற்றி உள்ளவங்க அனுபவிப்பாங்க, இல்லைன்னா உங்கள் முதலாளி ஓனர் அனுபவிப்பாங்க. இனி நீங்கள் 75% அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகு கொண்டு சேர்க்கின்றார். ராசி நாயகனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் 75% யோகத்தை, சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையிலே கும்பராகு உங்களுக்கு வேலை செய்வார். அடுத்தபடியாக 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும். போட்டியாளர்கள் உங்களிடமிருந்து தோற்று போகக்கூடிய வாய்ப்பு சேருகின்றது. கணக்காயர் பட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் இருக்குது. அந்த பட்டமெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கு ஈக்குவலான பட்டங்களாக உங்களுக்கு கிடைக்க செய்வார் இந்த கும்பராகு. 2ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால், 2ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால். அதே போல் குடும்ப சிக்கல்கள், சண்டைகள், சச்சரவுகள்லாம் வந்த வேகத்தில் அது சரியாக போயிடும். சில நியதிகள் கெடுபலன்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி சென்று விடும். என்னன்னு சொன்னால், உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பாக வாசல்ல எப்போதும் காத்து கொண்டிருக்கின்றார். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ பயிற்சி ஆகின்ற இந்த ராகு கேது பயிற்சி ஆகின்ற நேரத்தில் 5ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால வாசக்கதவோடு அவர் திரும்பி சிகட்டது போயிடும். அந்த குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் 24 ஹவர்ஸும் 24 ஹவர்ஸ் என்று 7 நாட்கள்னு சொல்லி போடுறாங்க இல்லையா போர்டு, அதுபோல் 24 மணி நேரமும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்கின்றார். 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் அந்த கள்ளத்தனமான தொடர்புகள் வலுவடையும். இந்த 2 பெண்கள் தொடர்பு ஏற்கனவே இருக்குது. இப்போ 3ஆவது பெண் எனக்கு தாலியை கட்டித்தான் ஆகணுங்கிற அந்த தொந்தரவுக்கெல்லாம் ஆளாக்கப்படுவீர்கள். கவனமாக இருங்கள். அது 3ஆவது பெண்ணை தொடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அந்த அளவுக்கு உங்களை தேடி பெண்கள் ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தியில் கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு இந்த கும்பராகு சப்போர்ட்டாக இருக்கின்ற காரணத்தினால, ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கின்றார். அந்த சனியோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது செவ்வாயும் பார்வை எங்கி விழுகின்றது. ஆகையினால இந்த மாதிரி தொடர்புகள் தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, உத்தியோக ரீதியில எல்லாம் வரத்தான் செய்யும்.
ரொம்ப கவனமாக இருந்து அதை தடுக்க பாருங்கள். அதை தடுப்பது தான் நல்லது. அதே போல் புதிய நண்பர்கள் சேர்க்கைகள்லாம் நிறைய கிடைக்கும். சுகங்கள் உங்களுக்கு இன்ப சுகங்கள் வந்து அதிகரிக்க செய்யக்கூடியதாக அமைகின்றது. அதாவது விருந்தோம்பல் தினசரி நடக்கும். விருந்தோம்பல் நடக்கும். கேளிக்கை உல்லாசம் சல்லாபங்கள்லாம் நிறைய நடக்கும். அந்த பத்திரிகை தொடர்பு சம்பந்தமாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் சினிமா நட்சத்திரங்கள் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்டில் வந்துடுவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நானாவிதமான சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும். தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும். செலவுகளும் நிறையா பண்ணுவீங்க. அதற்கு தகுந்தவாறு செலவுகள் செய்ய செய்ய உங்களுக்கு பண வருமானம் குவிந்து கொண்டே இருக்கும். 4ஆம் இடத்திற்கு அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு உடல் நலம் தேரும். 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல ராசி நாயகனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால 4ஆம் இடத்து அந்த 11ஆம் எட்டு 11ஆம் இடத்து நாயகனோடு சேர்ந்து இருக்கிறார். சரராசிக்கு 4ஆம் இடம் என்பது சரராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து கிரகங்களே இருக்கப்படாது. அந்த வீட்டு கிரகம் அந்த வீட்டில் இருப்பவர்களும் பாதகாதிபதினு பேர். அந்த தாய் ஸ்தானத்து வந்து சரராசியாக வருது. அதுக்கு 11ஆம் இடத்துல சனி அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. ராகு அங்கே வந்து இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு வந்து உடல் ரீதியாக நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்டது வந்து உடனே சரியாயிடும். பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியம் ரொம்ப திண்ணமாக இருக்கும். அந்த மகர ராசியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாணவ மணிகளுக்கு இந்த ஆண்டு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் தகராறு செய்யும். படிப்பில் கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படும். அல்லது உடல்நிலை கோளாறுகளால் கூட அந்த படிப்பு தடையாகிறது போல இருக்கும். தடையாகாது. உடல்நலம் தேறிவிடும். படிப்பிலும் நீங்கள் கட்டிக்கார்த்தனமாக வந்துடுவீங்க. 4ஆம் இடத்துல சூரியனும் உச்ச சூரியனாக இருக்கின்றார். அட்டமாதிபன் சூரியன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றதனால தாயாருக்கும் ஒரு சிரமம் வந்து விலகிடும். உங்களுடைய படிப்புக்கும் தடை ஏற்படுவது போல வந்து தடை விலகி போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக சுகம் என்பது வந்து மகர ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் சுகபோகங்கள் ரொம்ப திருப்தியாகவே இருக்கும். இந்த கள்ளத்தனமா தொடர்புகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பாருங்க. அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குலத்தொழில் சம்பந்தப்பட்டது, குலத்தொழில் வராது, குலத்தொழில் சம்பந்தப்பட்ட அது சார்ந்த தொழில்கள்லாம் உங்களுக்கு இப்போ கைகூடி வரக்கூடிய காலகட்டம். அந்த தொழில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மகோன்னதமாக ஒரு உன்னத நிலையில் வரவேற்பை கொடுக்கும். அதிக லாபங்களை ஈட்டி தரக்கூடியதாக அது அமையும். 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற 6ஆம் இடத்திற்கு அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகள் இந்த காலகட்டத்தில் முதல் பாதி காலத்துக்கு, அதாவது 26/4/2025 ஒரு 9 மாதங்களுக்கு கடன் அடைப்பதற்கே சரியா போயிடும் வருமானங்கள். அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு வருமானம் சேர்க்கை, அதாவது சேமிப்பாக அந்த வருமானங்கள் வர தொடங்கிவிடும். கடன்கள் முதல் அடைபடும், அதுக்கப்புறம் சேமிப்பு தொடங்கும். அப்படியாக இருக்கிறது. கடன் சத்துரு நோய்கள் தங்குவதற்கு யோகம் இல்லை. அடுத்தபடியாக 7ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால், இந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் கணவன் மனைவி சண்டை வரும் அப்படின்னு சொன்னேன். கணவன் மனைவி சண்டை வரும். சில இடங்களில் பிரிவினைக்கு கூட ஆளாகக்கூடிய கட்டத்துக்கு போயிடும். உங்களுடைய அந்த பிற பெண் தொடர்புகளை வந்து கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தி செம்மைப்படுத்தி விட்டீர்களே ஆனால் இந்த பிரிவினை என்பது போகாமல் தடுக்கப்பட்டு விடும். அழகிய மனைவி, அழகிய பிள்ளைகள் ஆகையினால இவர்களை பிரியக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். திருத்தி அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. விட்டுவிட்டால் திரும்ப கிடைப்பது கஷ்டம். ஆகையினால கவனத்தோடு செயல்படுங்கள். அடுத்தபடியாக நண்பர்களால் உங்களுக்கு சில வசைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் உங்கள் தவறை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தவறுகளை சுட்டி காட்டுபவன் தான் நண்பன். அதாவது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி சரின்ட்டு போகிறான்னா அது நண்பன் கிடையாது. நீங்கள் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்ட வேண்டும். நல்லதை செய்யும் போது வாழ்த்த வேண்டும். அவன்தான் உண்மையான நண்பன். தவறு செய்யும்போது நல்லா தாண்டா இருக்குது, நல்லா தாண்டா செய்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா உங்களை பாழாக்க போகிறான்னு அர்த்தம். நண்பன் கிடையாது. உற்ற தோழன், உற்ற நண்பன் என்பது நல்லதை வரவேற்பான், கெட்டதை எடுத்து உரைப்பான். எடுத்து சொல்லி இதை சரி பண்ணிக்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றார்கள். ஆக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கின்றார்கள். நல்ல மனைவி எப்படி இருக்கின்றாளோ அதுபோல நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் தயங்காமல் அவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குருவின் செயல்பாட்டை விட, குரு உங்களுக்கு உபதேசம் பண்ணுறது போல நண்பர்கள் உங்களுக்கு கூட இருந்து எடுத்துரைப்பார்கள்.
நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், அவங்க பக்கத்துலேயே கூடவே இருப்பாங்க, எந்நேரம் கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. நண்பர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு அதற்கு தகுந்தவாறு சரி செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அதே போல் கூட்டு தொழில் நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டணி மிகச்சிறப்பாக வெற்றி பெறும். என்ன தொழில் செய்தாலும் சரி, கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ராஜயோகமாக விளங்கும். வருமானம் அள்ளி கொடுக்கும், கொட்டி குவிக்கும். அந்த அளவுக்கு யோகம் சிறப்பாக இருக்கின்றது. 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, அதான் இந்த இடமும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்தில் சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆயுள் கெட்டியாகவே இருக்கின்றது. 9ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல ராகு வந்து சேர்ந்ததுனால தோப்பனாருக்கு நோய்கள் ஏற்கனவே இருந்தது இவைகள்லாம் இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு நோய் நொடிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஆரோக்கியம் பெறுவார். வயதானவராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆயுள் உடையவராக விளங்குவார். தோப்பனார் வர்க்கத்தில் உள்ளவர்களோடு கொஞ்சம் உஷாராக நீங்கள் பழகுவது நல்லது. இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. அதே போல் குருமார்கள் ஆசி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உல்லாச வாழ்க்கை அமையப் பெறுவீர்கள். 9ஆம் வீடு வலுவடைகின்ற காரணத்தினால், 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல ராக இருந்தாலும் 9ஆம் வீடு வலுவடைகின்றது. அப்படிப்பட்ட இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஏற்பட்ட, இப்போ தோப்பனாருக்கு கடன் காட்சிகள், நோய் நொடிகள், எதிரிகள் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாம் சரியாயிடும். ஏன்னா 6ஆம் இடம், தோப்பனார் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா அதாவது கெட்டவைகளும் விலகி போயிடும். சில பீனி பீடைகள், தீராத பீனி பீடைகள்லாம் இருந்திருக்கும். இது அதிசயமாக மருந்து மாத்திரை எல்லாமே தன்னாலே குணமாயிடும். அந்த மாதிரி இந்த ராகு, கும்ப ராகு உங்களுக்கு அருமையாக வேலை செய்வார். அதன் மூலமாக உங்களுக்கு லௌகீகம், ஆன்மீகம் நிறைய வளரும். நிறைய குருமார்கள் கிடைப்பார்கள். கோவில் குளங்களுக்கு போவீங்க, தெய்வீக யாத்திரை, தீர்த்த யாத்திரைகள், தெய்வீக தரிசனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும். முக்கியமாக குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே என்னத்தான் பூர்வ புண்ணிய தொழில், பூர்வ புண்ணிய தொழில் அல்ல, அது சார்ந்த தொழில்கள் நாகரிகமாக இருக்கும். பூர்வ புண்ணிய தொழில் ஒன்று இருந்துச்சுன்னா அது நாகரிகமாக. இப்போ அந்த காலத்தில் பூர்வ புண்ணிய தொழில் எங்களுக்கு ஆடு மாடு வளர்த்தல், பால் பீச்சும் அந்த இதுதான் செய்வோம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் பால் பேடா பொருட்களில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், அந்த பால் வளம் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்த தொழிலில் உங்களுக்கு இந்த கும்ப ராகு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதற்குரிய சன்மானம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அப்படிப்பட்டதாக கொண்டு சேர்க்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. அலைந்து திரிந்த வாழ்க்கையாக கொடுப்பார். அதே சமயம் பட்டம் பதவிகள் கிடைக்கும், பரிசு பொருள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், இன்கிரிமெண்ட் கூடும், சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். அதனை அடுத்து 11ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் கொட்டி கிடக்கும். அதே போல் தாய்க்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தாயாருக்கு உடல் நோவு அல்லது ஆரோக்கியம் கெட்டு பின்ன சரியாகிவிடும். பயப்பட வேண்டியதில்லை. ஆயுள் கெட்டியாக இருக்கும். லாபங்கள், கொளுத்த லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பல்லாயிரம் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ராகு கொடுப்பார். ராகு 2ல் ராகு வந்தாலே வெளிநாடு தொடர்புகள் அதிகமாக கிடைச்சிடும். 12ஆம் இடத்துக்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, 12ஆம் இடத்துக்கு அயனசேன போக பாக்கியத்திற்கு 3ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தாம்பத்திய சுகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அழகிய மனைவி இருக்கின்றால் அதை விட்டுட்டு மற்ற 2 பேருடைய தொடர்பு ஏற்கனவே வச்சிருக்கிறீங்க. இவைகளையும் விட்டு ரொம்ப குடும்பத்தில் நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. இதை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அதை மறக்க முயற்சி பண்ணுங்கள். இதை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். மேலும் மேலும் பெண் தொடர்பு கொண்டிருப்பதை தடை செய்து விடுங்கள். அதெல்லாம் அது தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி விடுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முன்னேற்ற கட்டத்தில் தொடங்க போகுது. ஆகையினால மற்ற விஷயங்களில், அதாவது கள்ள விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போங்க. அது தன்னால் யோக போகங்கள் தன்னால் செழிப்படையும், குடும்பம் விருத்தி அடையும். அந்த யோக அளவில் இருக்கிறீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை பாதை சீரமைந்து சிறப்போடும் செம்மையோடும் வாழ்ந்து காட்ட தயாராக இருக்கின்றீர்கள். நீங்கள் பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரவிருக்கின்றது. கும்பராகுவினுடைய தன்மையினால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்து பன்மடங்கு உயர்ந்து காட்டவிருக்கின்றீர்கள். வாழ்க வளமுடன்.
रघुकुलतिलका रघुरामचन्द्रा सीतापदे श्रीरामचन्द्रा आदिशेष आनन्दशयन श्रीनिवासा श्रीवेङ्कटेश आदिशेष आनन्दशयन श्रीनिवासा श्रीवेङ्कटेश कुण्डलिभूषण कैलासवासा गौरीपदे शिवसन्दोषङ्ग कुण्डलिभूषण कैलासवासा गौरीपदे शिवसन्दोषङ्कर आदिशेषम् आनन्दशयन श्रीनिवासा श्रीवेङ्कटेश आदिशेषम् आनन्दशयनं श्रीनिवासा श्रीवेङ्कटेश।